ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் இதில் நமக்கு நிறைய லோன் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஆனவங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எடுத்துக்கோங்க. உங்களை லோன் எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சைட்டோட லிங்க் நான் டைரெக்டாக வீடியோங்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 24 ஹவர்ஸில் மணி நமக்கு கிரெடிட் ஆகுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்ளை நவ் அப்படிங்கிற கொடுத்தேன் அப்படின்னா மேலே இப்போ உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ பேன் கார்டில் என்ன இருக்கோ அதே நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. சேலரிடா இல்லை பிஸ்னஸ் ஓனரா அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சேலரிடு அப்படிங்கிற கொடுக்குறதே நல்லது. ஏன்னா அப்போ தான் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம சேலரிடு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த்லி டேக் ஹோம் சேலரின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக 20,000 to 25,000 ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அப்புறம் நீங்கள் இருக்கிற பின்கோடு, அப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது லோன் எடுத்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையுமே எவ்வளோ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி ஃபில் பண்ணிவிட்டு கீழே கெட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா அடுத்த பேஜ்லேயே உங்களுக்கான கிரெடிட் லிமிட் உங்களுக்கான லோன் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா போட்டுருவாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2,50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அது நமக்கு அதிகபட்சமாக 60 மாதம் வரைக்கும் நமக்கு கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 60 மாதத்துக்கு மாதம் பார்த்திங்க அப்படின்னா 5,947 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தேவையோ அந்த பாக்ஸ் அதில் பர்டிகுலராக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மாதம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மாதம் எவ்வளோ கட்டணும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு 48 மாதம் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் அந்த இடத்துல ஷோவாகும். 60 மாதம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் ஷோவாகுது. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிகபட்சமாக 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், அதிகபட்சமாக கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண உடனேயே நம்மளுடைய எம்ப்ளாய்டு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு மேக்ஸிமம் சேலரி ஸ்லிப் வாங்குறவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் ஃபேக்கான டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய நியர்பையில் ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட அட்ரஸ் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு 2-3 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப்லேயே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிருக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலராக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் ஒரு ஏஜென்ட் கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வித்தின் 24 ஹவர்ஸில் டெபாசிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.